வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம லங்ஸை மூணா பிரித்து பார்த்துருந்தோம். மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி. இந்த பதிவில் கீழ்ப்பகுதி லங்ஸ் சரியாக இயங்கும் போது பிராணசக்தி வயிறுக்கு போய் சேருது, கீழ் கால்களுக்கு போய் சேருது. இப்படி சேர்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த கீழ்ப்பகுதி லங்ஸை இயக்குறதுக்கான முத்திரை என்ன, என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் இந்த கீழ்ப்பகுதி லங்ஸ் சரியாக ஒர்க் ஆகலன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, கீழ்ப்பகுதி லங்ஸ் இயங்கும் போது, சரியாக இயங்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். வயிறுல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. சிலருக்கு சாப்பிட்டோன்னே நல்லா டைஜஷன் ஆகுது, சிலருக்கு சாப்பிடும் போதே பசிக்குது, சிலருக்கு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் பத்த மாட்டாங்குது. சிலர் என்ன சொல்லுவாங்க, 2 இட்லி தாங்க சாப்பிட்டாங்க காலையில், இன்னும் எனக்கு செரிமானமே ஆக மாட்டாங்குது. சிலருக்கு கழிவுகள், வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியில் போக மாட்டேங்குது. பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, சிலருக்கு கால் முட்டி வலிக்குது, சிலர் தொடை வலிக்குது, கால் ரொம்ப டயர்டாக இருக்குது. சிலருக்கு காலையில் ஏந்திரிச்சோன்னு கீழே பாதம் வச்சோன்னு நமக்கு போதா ஒரு மாதிரி மரன்றது, கீழே நல்லா கால் வச்சு சரி நடக்க முடியல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பிராணசக்தி முழுமையாக கீழ்ப்பகுதிக்கு போய் சேர மாட்டேங்குது. அதாவது வயிறுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. இப்போ இந்த சின்மய முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி, அதாவது இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, 2 கைகளையும் இந்த முத்திரைகள் செய்யணும். இந்த முத்திரையில கை கட்ட விரலையும், இது ஆள்காட்டி விரல், இந்த கால்காட்டி விரல் 2யும் லைட்டாக நுனியை சேர்த்து வச்சு மற்ற 3 விரல்களை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா இது சின்முத்திரை, சின்மய முத்திரை. மற்ற 3 விரலையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் நுனியும் கை கட்ட விரலை லைட்டாக சேர்த்து வைக்கணும் 2 கைகள்லையும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 விரல் மடக்குறோம் பார்த்தீங்களா, 3 விரலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த விரல் ஆள்காட்டி விரல் நுனி, கட்ட விரல் நுனி லைட்டாக பிடிச்சிக்கணும், லைட்டாக இப்படி இருக்கணும். அதே மாதிரி 2 கைகள்லையும் இதை பிடிச்சிக்கிட்டு நேராக தொடைக்கு மேலே, அதாவது நீங்கள் வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்கலாம், சேர்ல உட்காந்துக்கலாம், சுகாசனம் உட்காந்துக்கலாம், அதாவது சமணம் போட்டு உட்காந்துக்கலாம். சின்மய முத்திரையில் உங்கள் கைகள் வச்சுக்கிட்டு, உங்கள் கைகள் தொடை மேலே வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு, இயற்கையாக நடக்கக்கூடிய வெளிமூச்சை கவனிச்சுக்கிட்டே, அந்த மூச்சுக்கத்தை கவனிச்சுக்கிட்டே உங்களது கவனம் இந்த விரல் நுனியில் இருக்கணும். ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் செய்திருக்க நுனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த விரல் நுனியில் இருக்கணும். கவனம் இங்கேயும் இருக்கணும், மூச்சுக்கத்துலையும் இருக்கணும். கவனிச்சுக்கிட்டு அமைதியாக மினிமம் 15 நிமிஷம் உட்காரணுங்க. எந்த முத்திரை செஞ்சாலும் மினிமம் 15 நிமிஷம் உட்காரலாம். மேக்சிமம் 25 நிமிஷம், 20-25 நிமிஷத்துக்கு மேலே உட்கார வேண்டாம். ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப வருஷமாக நான் முத்திரைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ 25 நிமிஷம் உட்காரலாம். 15-20 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். இந்த முத்திரைகள் எப்போ செய்யலாம் அப்படின்னா, காலையில் சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி செஞ்சால் மிகவும் சிறப்பாக இருக்கும். என்ன ரீசன் பார்க்குறீங்களா? பிரபஞ்ச சக்தி அப்போ அபரிவிதமாக இருக்கும். நம்ம முத்திரைகள் செய்கிறதுனால நமக்கு பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி நம்ம செய்வோம். அதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது. கண்களை மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. இப்படி உட்காரும் போது நம்ம கீழ்ப்பகுதி லங்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும், பிராணசக்தி முழுமையாக போய் சேரும். அதாவது கீழ் உடம்புக்கு பார்த்தீங்களா, வயிறுக்கு கீழே கால்கள் எல்லாம் போய் சேரும்போது ஏற்கனவே சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். ஆனால் மேல் பகுதி, நடுப்பகுதி லங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் காற்று வருமானு கேட்டால் வரும். ஆனால் அதிகமான பிராணசக்தி கீழ்ப்பகுதி லங்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது நடுப்பகுதி லங்ஸ், அடுத்தது மேல் பகுதி லங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதற்கான என்னென்ன முத்திரைகள் செய்யணும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.